ಯಾಕಾಗಲ್ಲ? ಇನ್ನು ಟೈಮ್ ಇದೆ ತಾನೆ? ಇವಾಗ ಏನು ಟೈಮ್ ನೋಡು. अभी नहीं कर सकते, अभी नहीं कर सकते. எಷ್ಟமா டைம்? வெல்கம் பேக் 360 ஸ்குவாட். நம்ம பழைய மெமரிஸ் எல்லாம் பார்க்கலான்னு அப்படியே நம்ம காலேஜ் வழியாக போயிட்டு இருந்தேன். பெல்ஜியம் வாஃபல் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, 100 rupees வாஃபல். சரி ட்ரை பண்ணலாம், நாட்டு நகர் ஸ்டோர் வந்தேன். பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. ಅಲ್ವಾ? ಯಾಕಾಗಲ್ಲಮ್ಮ? ಯಾಕಮ್ಮ ಆಗಲ್ಲ? ಯಾಕಾಗಲ್ಲ? ಇನ್ನು ಟೈಮ್ ಇದೆ ತಾನೆ? ಇವಾಗ ಏನು ಟೈಮ್ ನೋಡು. अभी नहीं कर सकते, अभी नहीं कर सकते. ಎಷ್ಟಮ್ಮ ಟೈಮು? 11:40 time. 11:40 ಟೈಮ್. ನೀನು 12 ಅಂದ್ಕೊಂಡಿದ್ಯಾ? 12:30 closing time ಇದೆ ನಿಮ್ಮ ಶಾಪ್. ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರೆ ಹೆಂಗೆ? ಮತ್ತೆ ಯಾಕೆ ಆಫರ್ ಕೊಡ್ತಾರೆ? ಮತ್ತೆ ಆಫರ್ ಯಾಕೆ ಕೊಡ್ತೀರಪ್ಪ? ಆಫರ್ ಯಾಕೆ ಕೊಡ್ತೀರಾ? ಮತ್ತೆ ऑफर याक कोडतीरा? कई को ऑफर देता भाई, कई को देते हैं? फिर ऑर्डर लेकर जाना, नहीं तो नहीं देना ऑफर. आपको वेट करना, वेट करे तो ले लो. वेट कर, ऑर्डर लेना. तो कई को नहीं ऑर्डर लेता तो वेट करे तो ले लो. ऑर्डर कुछ नहीं है, वेट करे तो. अभी वेट करने के लिए बोल रहा, वेट नहीं कर सकता. तू बोल गया मुझे, तू नहीं लेता करके बोला. इधर पूरा यही है प्रॉब्लम है. झूठा बोल रहा. आपको नहीं बोला, इधर प्रॉब्लम वही है, वेट करने का. 3 घंटा वेट करने का प्रॉब्लम है, इसलिए. तो ऑर्डर नहीं लेता करके बोले तो मेरे पास ऑर्डर नहीं. अभी ऑर्डर लेके आपके आप बोलेंगे ना इतना घंटा क्यों हो गया? बोलते नहीं बोलते. सही है नहीं है? आप बोलो सही है नहीं है? आप ऑर्डर लेने के बाद ஃபைனலாக ஆர்டர்லாம் தரேன்னு ஒத்துக்குனாங்க. நம்மளால் ஒரு 4 பேர் ஆர்டர் பண்ணாங்க, அதே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எனக்கு வந்து அந்த வாஃபல் சாப்பிட்ற மூடே போயிடுச்சு. சரி எல்லாருக்கும் தராங்களான்னு செக் பண்ணிட்டு போனேன். அவங்களும் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஆஃபர் வந்தால் கொஞ்சம் மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஒர்க்கும் கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். இவங்க மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணலன்னா பாவம் அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும்ல. இதனால் ஆஃபரை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பான விஷயம். சரி நம்மளுக்கு தான் அந்த ஆஃபர் வாஃபல் சாப்பிட்ற மூட் போயிடுச்சு இல்லையா. ஆப்போசிட்டில் வந்து எம்சிபி தொன்னே பிரியாணின்னு ஒரு இடம் இருந்துச்சுங்க. அங்கே ஜஸ்ட்டு போய் பார்த்தேன், பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்மெல் வந்து அப்படியே அரோமா அப்படியே நம்மளை இழுக்குது. அதனாலே போய் 2 பேரும் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு கவாபும் சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து அல்டிமேட் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டி நகர் சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் பிரியாணி. ப்ளேஸ் வந்து எம்சிபி பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. Wait for the next video. Stay tuned.